டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் வீடியோ. நம்மளோட சேனல்ல நியூ சிலபஸை பேஸ் பண்ணி யூனிட் 1ல இருந்து 7 வரைக்கும் எல்லா தலைப்புக்கான வீடியோவும் வரிசையா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது யூனிட் 7ல இருக்கிற அகர முதலி அப்படிங்கிற தலைப்பு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, இந்த திருக்குறள் தொடர்பான செய்திகள் அது எங்க இருக்கு மேடம், மேற்கோள்கள் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. நம்மளோட சேனல்ல உங்களுக்கு எல்லாமே குடுத்துருக்கோம். நீங்க வந்து திருக்குறளுக்குன்னு தனியா ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும். அதுல போய் நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோவே உங்களுக்கு சிலபஸ்ல குடுத்துருக்க திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படிங்கிற இந்த தலைப்பு தான் இருக்கும். பாருங்க, இதான் வந்து ஃபர்ஸ்ட் தலைப்பு. அதுக்கப்புறம் தான் நீங்க உள்ள இருக்க அதிகாரத்துக்குள்ளேயே போகணும். திருக்குறள் தொடர்பான செய்திகள் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவா நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல திருக்குறள்ல இருக்கும். அதே மாரி கடைசி வீடியோவா இந்த மேற்கோள்கள் இருக்கும். இந்த 2யுமே நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த 2ல இருந்தும் ஒரு மார்க் கண்டிப்பா எக்ஸாம்ல வரும். இந்த அதிகாரத்திலருந்து 20 அதிகாரத்துல இருந்தும் கொஸ்டின் வருமா அப்படின்னா வராது. ஏன்னா இந்த மொத்த யூனிட்டுக்குமே 15 மார்க் தான். அதனால இது ஏதாவது ஒரு அதிகாரம், 2 அதிகாரத்துல இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். 3 கூட வரலாம். திருக்குறள்ல இருந்து ஒரு 3 இதுல 3 கொஸ்டின் தான். இதுல 1, இதுல 1. மொத்தம் 5 கொஸ்டின் திருக்குறள்ல இருந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது இந்த மாதிரி தான் ஸ்ப்ரெட் ஆகி வரும். அதனால நீங்க இந்த தலைப்பு இதையும் படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வீடியோ தான் இருக்கு. ஓகேவா? இதுல இருக்கிற பாயிண்ட்ஸ நீங்க தெளிவா பார்த்துக்கோங்க. இது நெறைய பேர் கேட்குறீங்க. பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இந்த அகர முதலி அப்படிங்கிற தலைப்பு. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த தமிழ் அறிஞரும், தமிழ் தொண்டும்ல ஃபுல்லா அந்த பேர்களா குடுத்துருப்பாங்க. அறிஞர்கள் பேரா குடுத்துருப்பாங்க. ஆனா இடையில திடீர்னு இது மட்டும் ஒரு தலைப்பு அகர முதலி அப்படின்னு இருக்கும். அப்படின்னா அது ஒரு அறிஞர் பேரா அப்படின்னா அது கிடையாது. ஆக்சுவலா அகர முதலின்னா டிக்ஷனரி அப்படின்னு அர்த்தம். இது ஏன் இதுக்குள்ள வந்துச்சு அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரீசன் தெரியணும் இல்லையா? சிலபஸ் நம்மளுக்கு வந்து தெளிவா இருக்கணும். சிலபஸோட ஒவ்வொரு அர்த்தமும் நம்மளுக்கு புரியணும். அப்பதான் நம்ம படிக்கிறது கரெக்ட்டா படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அ ஒரு புரிதல் நம்மளுக்கு இருக்கும். பாருங்க, இந்த அகர முதலி ஏன் வந்திருக்கு அப்படின்னா, இந்த தேவநேய பாவாணர் இருக்காரு இல்லையா? இவரோட நெருங்கிய தொடர்புடையது தான் இந்த அகர முதலி. அதாவது தமிழ்ல அகர முதலி, டிக்ஷனரி, வார்த்தைகள், கலைச்சொற்கள் இந்த மாதிரியெல்லாம் உருவாக முக்கிய காரணமா இருந்தவர் தான் தேவநேய பாவாணர். அதனால அவர பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே, அகர முதலிய பத்தியும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதுக்காக தான் அவர தொடர்ந்து அப்படியே அகர முதலின்ற தலைப்பையும் சிலபஸ்ல குடுத்துருக்காங்க. பொதுவாவே அவங்க தேவநேய பாவாணர்ன்னு மட்டும் குடுத்திருந்தா கூட போதும். கண்டிப்பா அவர பத்தி நம்ம படிக்கும்போது அகர முதலி படிச்சிருப்போம். ஆனா, இருந்தாலும் அகர முதலின்னு ஒரு தலைப்பு தனியாவே குடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும் அவங்க சொல்றாங்கன்னு அர்த்தம். அப்ப இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். நான் 100க்கு 200% உங்ககிட்ட நான் உறுதியா சொல்ல முடியும். அகர முதலியிலிருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாமுக்கு வர்றது கன்ஃபார்ம். ஒரு கொஸ்டினயே அவுட் பண்ணியாச்சு. சரியா? ஏன்னா, இந்த இதுல பாருங்க ஒரு 4 பேஜுக்கு தான் நோட்ஸ் குடுத்துருக்கேன். இந்த 4 பேஜ நீங்க இன்னைக்கு படிச்சா, ஒரு கொஸ்டின் வருது கன்ஃபார்மா அப்டின்னா, நீங்க தாராளமா இத எவ்வளவு தெளிவா, எவ்வளோ டைம் எடுத்து படிக்கணும் அப்டிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த அகர முதலின்ற தலைப்பு புக்ல இல்லையா மேடம் அப்டின்னு கேட்டா, புக்ல வந்து இல்ல. ஓல்டு புக்ல ஒரு பழைய கிட்டத்தட்ட 2018க்கு முன்னாடி இருந்த ஒரு ஓல்டு சமச்சீர் கல்வி எடிஷன்ல இருந்துச்சு. அகர முதலி வரலாறு அப்டின்ற ஒரு தலைப்பே இருந்துச்சு. லெசனே இருந்தது. அந்த பிடிஎஃப் கூட இப்ப கிடைக்கிறதில்ல. நெட்ல அவைலபிளா இல்ல. அதனால தான் உங்ககிட்ட வந்து அத நான் கிராப் பண்ணி என்னால டைரக்ட்டா லெசனா குடுக்க முடியல. பட் பழைய ஓல்ட் எடிஷன் புக் வச்சிருப்பீங்கல்ல நீங்க, உங்ககிட்ட நீங்க போய் செக் பண்ணி பாருங்க இருக்கும். அகர முதலி வரலாறுன்ற ஒரு லெசனு. என்கிட்டயும் அந்த புக்ல இருந்தது. ஆனா அத உங்களுக்கு ஃபோட்டோ காப்பியாவோ, வேற மாதிரி எப்படியும் குடுக்க முடியாது இல்லையா? அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, அதுல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் பிரிச்சு, பாயிண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் கூடுதல் குறிப்புகளும் நெறைய குடுக்க வேண்டியிருந்தது. அது 2யுமே மெர்ஜ் பண்ணி ஒரே வீடியோவா நான் குடுத்துருக்கேன். இப்போ இதுல அந்த லெசனுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் வரிசையா வரும். அடுத்து கூடுதல் குறிப்புகள்லாம் வரும். அப்படி இல்ல. 2யுமே மிக்ஸ் பண்ணி தான் குடுத்துருப்பேன். ஏன்னா, கூடுதல் குறிப்பிலயும் அகர முதலிய பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் என்ட்ட இருந்தது. பாடத்திலயும் கொஞ்சம் இருந்துச்சு. 2 இன்ட்ரோடக்ஷனையும் மிக்ஸ் பண்ணி ஒரே இன்ட்ரோடக்ஷனா, 2யும் மிக்ஸ் பண்ணி ஒரே வரலாறா, 2யும் மிக்ஸ் பண்ணி ஒரே நிகண்டுகளா, இந்த மாதிரி கம்பைன் பண்ணி குடுத்துட்டேன். இந்த மொத்த பிடிஎஃப்பயும் நீங்க படிச்சு முடிக்கும்போது, அகர முதலி சம்மந்தமா பாடப்புத்தகம், கூடுதல் குறிப்பு 2மே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அதனால கன்ஃப்யூஸ் ஆகாம இத ஃபுல்லா படிங்க. ஏன்னா நீங்க படிக்கிறது என்ன படிக்கிறோம்னு தெரிஞ்சு படிக்கணும். கண்ண மூடிட்டு படிக்கக்கூடாது இல்லையா? அதுக்காக நான் இத குடுத்துருக்கேன். சரி, இப்ப நம்ம லெசனுக்குள்ள போலாம். அகர முதலி. அகர முதலியில ஃபர்ஸ்ட் வந்து அப்பன்னா என்ன? ஓகேவா? அது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அகர முதலி அல்லது அகராதி அப்படின்னு தான் நம்ம சொல்றோம்.
2மே ஒண்ணு தான். அகர முதலினாலும், அகராதினாலும். டிக்ஷனரி அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். என்பது ஒரு மொழியில் உள்ள சொற்களை அகர வரிசைப்படி தொகுத்து அவற்றுக்கான பொருளை தரும் நூல். பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து ரொம்ப முக்கியம் சென்டென்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் இந்த அகர முதலியோட டெஃபனிஷன். டெஃபனிஷன். சம்டைம்ஸ் வந்து இது எப்படி கேட்பாங்கன்னா, இதேவே டேஸா கூட கேட்கலாம். டேஸ் என்பது ஒரு மொழியில் உள்ள சொற்களை அகர வரிசைப்படி தொகுத்து அவற்றுக்கான பொருளை தரும் நூல். கீழ அகராதி, அகராதி, ஆத்திச்சூடி, ஆத்திச்சூடியும் அகர வரிசைப்படி எழுதப்படும் ஒரு செய்யுள். இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும். அதே இது அகர வரிசைப்படி எழுதப்படும் ஒரு புக்கு, ஒரு தொகுப்புனா அது அகராதி. அடுத்தது, இந்த நூலிலே சொற்கள் அகர வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கும். ஒரே சொல்லில் தொடங்கும் சொற்கள் அவற்றில் 2வது எழுத்தைக் கொண்டு அகர வரிசைப்படுத்தப்படும். இவ்வாறே சொல்லின் இறுதி எழுத்து வரை அகரவரிசை பின்பற்றப்படும். எப்படின்னா, நமக்கு இங்கிலீஷ் டிக்ஷனரி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதுல எப்படி பார்ப்போம்? ஃபர்ஸ்ட் லெட்டரா பார்ப்போம். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் சேமா இருந்தா 2வது லெட்டர வச்சு பார்ப்போம். 2வது லெட்டரும் சேமா இருந்தா 3வது லெட்டர வச்சு பார்ப்போம். இது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இதே மாதிரி தான் தமிழ்லயும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அகர வரிசைப்படி எழுதுக. நம்மளுக்கு இது ஒரு தலைப்பே இருக்கு. அப்ப அ, ஆ, இ, ஈ, உ அதுல அக்கு வரைக்கும் இருக்கிற வார்த்தைகள பார்ப்போம். அஃகு வந்து முதல் எழுத்தா வச்சு எந்த எழுத்தும் வராது. அதனால அவ் வரைக்கும் இருக்கிற வார்த்தைகள வரிசைப்படுத்துவோம். அதுக்கு அடுத்தபடியா தான் இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சுன்னு மெய் எழுத்துக்கள் வரிசைக்கு வருவோம். இப்ப இதுலயுமே இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர பார்க்கணும் இப்ப. அன்பு, ஆடு, இலை, ஈதல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி எழுதிருவோம்? அ, ஆ, இ, ஈ வரிசையில எடுத்து எழுதிருவோம் வரிசையா. இது ஓகே. இப்போ அன்பு, அறிவு, அழகு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப எப்படி செய்யணும்? ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் சேமா இருக்கு. அப்போ இதுல இருக்க 2வது லெட்டர வச்சு நான் வரிசைப்படுத்தணும். 2வது லெட்டர் படி எப்படி வரும்? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சுல லா தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப இது ஃபர்ஸ்ட். இற்று அப்புறம் இன்னு. அப்புறம் இது 2வது வரும். இது 2 சுழி இன் கடைசியில 3வதா வரும் இந்த எழுத்து. இப்படி நம்ம வரிசைப்படுத்தணும். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அன்பு, அன்னம், அன்பளிப்பு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் லெட்டர பார்க்குறேன். எல்லாமே சேமா இருக்கு. செகண்ட் லெட்டர பார்க்குறேன். அதுவும் சேமா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? 3வது லெட்டர வச்சு தான் அடுத்து நம்ம இந்த எழுத்துக்கள வரிசைப்படுத்தணும். 3வது லெட்டர்லயும் இங்க பா இருக்கு, இங்க பூ இருக்கு. 2ம் ஒரே வரிசை தான். இருந்தாலும் பாப்பா, பீப்பில பா தான் ஃபர்ஸ்ட் வரணும். அடுத்து தான் பூ வரும். அப்ப இது 2வது. இது 3வது. இந்த மாதிரி வரிசை இது மாதிரி ஒரு 10 எழுத்து இருக்கிற ஒரு வார்த்தையா இருந்தாலும், ஒவ்வொரு எழுத்தா கம்பேர் பண்ணி கடைசி வரைக்கும் வரிசைப்படுத்துறதுக்கு பேரு தான் அகராதி. இதுதான் இந்த 2வது ஸ்டேட்மெண்ட்டுக்கான விளக்கம். அடுத்தது பாருங்க. அகராதி என்னும் சொல்லின் ஆதி என்னும் சொல் வடமொழி என்பதால் மொழி ஞாயிறு பாவாணர் அகர முதலி என அழைத்தார். இப்ப புரியுதா? ஏன் அகர முதலிய பாவாணர் கூட கொண்டு வந்தாங்கன்னு? அகர முதலின் பேர் வச்சதே அவர்தான். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியெல்லாம் இது அகராதின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆதி அகரம் ஓகே. அகரம் கூட்டல் ஆதி தான் அகரம் கூட்டல் ஆதி தான் அகராதியா ஆச்சு. அகரம் தமிழ் வார்த்தை தான். ஓகே. ஆனா ஆதி தமிழ் வார்த்தை கிடையாது. இது ஒரு வடமொழி சொல் என்பதால் மொழி ஞாயிறு பாவாணர் அத மாத்துனாரு. ஆதின்ற வடமொழி சொல்ல என்னால ஏத்துக்க ஆதி, அந்தம் இந்த மாதிரி எல்லாம். அப்போ இதுக்கு பதிலா முதல். முதல்னா தொடக்கம் ஃபர்ஸ்ட். அப்ப முதலின்னு வைக்கிறாரு. அப்ப அகரம் கூட்டல் முதலி அகர முதலின்னு மாறுது. அப்ப அகர முதலின் பேர் வச்சது யாருன்னு கேட்டா பாவாணர்ன்னு சொல்லணும். எதுக்காக? ஆதின்ற வடமொழி எழுத்து இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவர் மாத்துனது. நெக்ஸ்ட் அகரம் ஆதி என்னும் இரு சொற்களின் சேர்க்கையே அகராதி என்றானது. அகராதி என்னும் சொல் தற்போதைய வழக்கில் அகர முதலி என வழங்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் அகராதியா தான் இருந்தது. இப்ப இத அகர முதலியா மாத்திருக்காங்க. நிறைய பேருக்கு அகர முதலி தான் டிக்ஷனரின்னே தெரியாது இப்ப வரைக்கும். இப்ப லேட்டஸ்டா இதுதான் ட்ரெண்ட். ஓகேவா? அகர முதலின்னு தான் சொல்லணும். அடுத்தது பாருங்க வரலாறு. இது கொஞ்சம் ஹெட்டிங்கா நீங்க மாத்திக்கோங்க. வரலாறு, ஹிஸ்டரி இதோட பேக்கிரவுண்ட் என்ன அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போறோம்.
தமிழ் அகரமுதலி வரலாற்றில் செம்பாதி இடத்தை பெறும் சொற்பொருள் துறை நூல்கள் நிகண்டுகள் ஆகும். செம்பாதி இடத்தை பெறும் நூல்கள், அதாவது இடத்தை பிடிக்கும் நூல்கள் எதுனா நிகண்டு நூல்களாகும். இதில் பழமையானது சேந்தன் திவாகரம். அதில் ஆசிரியர் திவாகர். 25 நிகண்டுகளில் சிறந்தது மண்டல புருடர் இயற்றிய சூடாமணி நிகண்டு. பாருங்க, இந்த அகலம் முதலின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே அதுக்குள்ள இருக்க சொற்கள்ல பாதி சொற்கள் எதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா நிகண்டு நூல்கள்ல இருந்து எடுக்கப்பட்டது. அப்ப எது ஃபர்ஸ்ட் வந்தது? நிகண்டு தான் முன்னாடி வந்தது. அதுக்கப்புறம் வந்தது தான் அகராதி. இந்த நிகண்டுகள் எல்லாமே டிக்ஷனரி மாதிரி இருக்குமானா அப்படியெல்லாம் இல்ல. நிகண்டுகள் வேற நூல்கள். அந்த காலத்துல நம்ம படிச்சிருக்கோம்ல. வேதங்களையும், நிகண்டுகளையும் மனப்பாடம் பண்ணுவாங்க அப்படின்றது. ஒரு இந்த இது மாதிரி அந்த காலத்துல சமஸ்கிருத இது மாதிரி அது வந்து நிகண்டுகள். ஆசிரியர்கள் வந்து ஸ்டூடண்ட்ட மனப்பாடம் பண்ண வைப்பாங்க. இதெல்லாம் அப்படியே மனப்பாடமா ஒப்பிப்பாங்க. தேவாரம், திருவாசகத்தெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி. இப்போ இந்த நிகண்டுகள்லயே பழமையானது எதுன்னு கேட்டா, சேந்தன் திவாகரம். பழமையானதுன்னா என்னது? அதுதான் இருக்கறதுலயே ஃபர்ஸ்ட். நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறதுல ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி. அப்ப முதன்மையானதுன்னு கேட்டாலும் சேந்தன் திவாகரம் தான் சொல்லணும். நிகண்டுகள்ல முதன்மையானது, பழமையானது சேந்தன் திவாகரம். இதுக்கு முன்னாடி நிகண்டு இருந்திருக்கலாம். ஆனா நம்மள்ட்ட கிடைக்கலையே. இதுதானே கிடைச்சிருக்கு இருக்கிறதுலயே பழமையானதா. அப்ப இததான் நம்ம ஃபர்ஸ்ட்ன்னு எடுத்துக்கணும். அடுத்தது இதோட ஆசிரியர் திவாகர். அதனாலதான் சேந்தன் திவாகரம் அப்படின்னு பேர் வந்திருக்கு. 25 நிகண்டுகளில் சிறந்தது மண்டலபுரடர். மொத்தம் 25 நிகண்டு இப்ப வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுல பெஸ்ட் யாருது அப்படின்னா மண்டலபுருடர் எழுதின சூடாமணி நிகண்டு தான் இருக்கிறதுலே பெஸ்ட் நிகண்டு. எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம திருக்குறள் பார்த்திருப்போம். திருக்குறளுக்கு இப்ப வரைக்கும் பல பேரு உரை எழுதியிருக்காங்க. ஆனா 10 பேர் எழுதின உரை தான் சிறந்த ஃபர்ஸ்ட் 10 பேர பெஸ்ட்டா சொல்றோம். அதுல முதல் உரை எழுதினது யாரு? மணக்குடவர். முதல் எழுதினது மணக்குடவரா இருந்தா கூட, பெஸ்ட் உரைன்னு யார சொல்றோம்? பரிமேலழகரோட உரைய தான் சொல்லுவாங்க. பரிமேலழகர். அதே மாதிரி தான். முதல் நிகண்டு வந்து சேந்தன் திவாகரம் நிகண்டா இருந்தா கூட, மொத்தம் இது 10 பேரு. அது மாதிரி இது மொத்தம் 15 நிகண்டுகள், 25 நிகண்டுகள் இருக்கு. அந்த 25ல பெஸ்ட் எதுன்னா, மண்டலபுருடர் எழுதின சூடாமணி. சூடாமணி நிகண்டு. புரியுதா? இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எது, பெஸ்ட் எது அப்படிங்கிறது. அடுத்தது திருமூலர் எழுதிய திருமந்திரத்தில் அகராதி என்னும் சொல் முதலாக இடம்பெற்றது. அகர முதலிகள் தோன்றுவதற்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்த நூல் அகராதி நிகண்டு. அராதி இல்ல அகராதின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அகராதி நிகண்டு. இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல எல்லாம் இத கேட்டிருக்காங்க. பாருங்க, திருமூலர் தான் எந்த நூல்ல முதல்ல அகராதின்ற வார்த்தை இடம்பெற்றுச்சு? நம்ம வந்து திருவள்ளுவரா இருக்கும்னு நெனைப்போம். இல்ல தொல்காப்பியமா இருக்கும்னு நெனைப்போம். ஆக்சுவலா உண்மையிலே திருமூலர் எழுதிய திருமந்திரத்துல தான் இந்த வார்த்தையவே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்ப இப்ப இருக்கிற அகரமுதலி தோன்றதுக்கு இந்த நூல் வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் எந்த நூலு? அகராதி நிகண்டு. இதுக்கப்புறம் படிப்போம் நம்ம. இந்த அகராதி நிகண்டுனா என்னங்கிறத நிகண்டு நூல் படிக்கும்போது. அதாவது நிகண்டு மொத்தம் 25 இருக்கு இல்லையா? நெறைய விஷயங்கள பத்தி நிகண்டு எழுதிட்டே வருவாங்க. ஒரு தடவ அகராதிய பத்தி ஒரு அகராதி நிகண்டுன்னு ஒரு நிகண்டு வரும். அதுல இருந்து தான் அந்த பேரே எடுத்திருப்பாங்க. அது பின்னாடி வரும் நான் சொல்றேன். இப்போ அகர முதலினா என்ன? முன்னுரை பார்த்துட்டோம். அதோட வரலாறு பார்த்துட்டோம். அதுல வகைகள் பார்க்க போறோம். அதுக்கடுத்து நம்ம வகைகள்ல பாருங்க. டிக்ஷனரியில என்னென்ன வகையெல்லாம் இருக்கு? நம்ம தமிழ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி, இங்கிலீஷ் டு தமிழ் அவ்வளோதான் தெரியும். இல்ல மிஞ்சி போனா ஹிந்தி டிக்ஷனரின்னு சொல்லுவோம். ஆனா வகைகள்னா என்னன்னா, என்னென்ன விதமான டிக்ஷனரிஸ் இருக்கு அப்படின்னா, சொல்லின் பொருளை தவிர அதன் தோற்றம், ஆட்சி, அது வந்துள்ள நூல், இடம் முதலியவற்றையும் பெரிய அகராதிகளில் காணலாம். நம்ம கையில இருக்க பாக்கெட் டிக்ஷனரி, கொஞ்சம் மீடியமான டிக்ஷனரிலாம் எப்படி இருக்கும்? பாக்கெட் டிக்ஷனரிலாம் ஒரு வார்த்தைக்கு ஒரு மீனிங் இல்ல 2 மீனிங்கோட முடிச்சுக்குவாங்க. அதே இது கொஞ்சம் பெரிய சைஸ்னா ஒரு 2, 3 மீனிங் அதுக்கு சினானிம்ஸ் மாரி குடுத்துருப்பாங்க. ஆனா பெரிய பேரகராதிகள் இருக்கு இல்லையா? அந்த பேரகராதியில எப்படி இருக்குமா, சொல்லோட பொருள் மட்டும் குடுக்கறது தவிர, அது தோற்றம் எங்க தோன்றுச்சு? கிரேக்கத்துலருந்து வந்த வார்த்தையா? ரோம்லேருந்து வந்த வார்த்தையா? லத்தீன்லேருந்து வந்த வார்த்தையா? அப்படிங்கிற அதோட தோற்றம்,
ஆட்சி யாரோட ஆட்சி காலத்துல இந்த சொற்கள் எல்லாம் உள்ள வந்துச்சு, இந்த சொற்கள் உருவாச்சு அப்படிங்கிறது, அது வந்துள்ள நூல், அந்த வார்த்தைய மொத எந்த நூல்ல மென்ஷன் பண்ணாங்க, அது இடம், எது எங்க இப்ப வந்து பேச்சு வழக்குல வழங்கிட்டு இருக்கு இந்த வார்த்தை அப்படின்ற இவ்வளவு டீட்டெயிலும் ஒரு அகராதியில இருக்குமா. அதுதான் பேரகராதிகள். இது ஒரு வகை. அடுத்தது, இங்ஙனமின்றி ஒரு நூலில் உள்ள முக்கிய சொற்களை அல்லது பொருட்கூறுகளை தொகுத்து, அவற்றை அகர வரிசைப்படுத்தி, அவற்றின் கீழ் அவை பயின்றுள்ள தொடர்களையும், இடங்களையும் தருவது பிறிதொரு வகை அகராதி. பாருங்க, ஒரு மீனிங்க மட்டும் குடுக்காம, அது எங்க தோன்றுச்சு எல்லாம் சேர்த்து குடுக்குறது பேரகராதி. இது 2வது டைப் என்ன அப்டின்னா, அதோட மீனிங்கையும் குடுத்துட்டு, அதுக்கு கீழ அந்த வார்த்தை வர்ற மாதிரி ஒரு 4, 5 சென்டென்ஸ் குடுக்குறது. அதாவது அந்த வார்த்தை எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன பொருள்ல வருது? எப்படி பொருள் இடத்துக்கு இடம் மாறி வருது? எந்த இடங்கள்ல எப்படி பயன்படுத்தணும் அந்த வார்த்தையன்ற மாரி, கீழ அந்த நம்ம ஒரு வார்த்தைய குடுத்து தொடர் அமைக்க அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் 4, 5 சென்டென்ஸே கீழ குடுக்குறது ஒரு வகையான டிக்ஷனரி. இதை ஆங்கிலத்தில் கன்கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்கார்டன்ஸ். ஏன் வந்து இங்கிலீஷ்லயும் குடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்மளுக்கு கலைச்சொல் அறிவோம்னு ஒரு தலைப்பே இருக்கு. அப்போ இந்த மாரி வார்த்தைகள், துறை சம்மந்தப்பட்ட வார்த்தைகளுக்கு இங்கிலீஷ் மீனிங் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்ப இதுலயும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இத கூட அவங்க கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. சொற்களை பற்றியது சொற்கோவை அகராதி. வெர்பல் கன்கார்டன்ஸ் எனவும், பொருட்கூறுகளை பற்றியது பொருட்கோவை அகராதி. ரியல் கன்கார்டன்ஸ் எனவும் கூறத்தக்கதாகும். சொற்கள பூரா தொகுத்து வெறும் சொல்லா இருக்கிற அகராதிய சொற்கோவைன்னு சொல்லுவாங்க. அதோட பொருட்கள் அதிகமாவும், விளக்கம் அதிகமாவும் இருக்கிற அகராதிய வந்து பொருள்கோவை அகராதின்னு சொல்லுவாங்க. பாருங்க, பொருள்கோவைன்னோனே நம்ம சப்ஜெக்ட் கன்கார்டன்ஸ், ஆப்ஜெக்ட் கன்கார்டன்ஸ் இப்படி வரும்னு நெனப்போம். ஆப்ஷன்ல அப்படியும் குடுத்து வைப்பாங்க. ஆனா ரியல் கன்கார்டன்ஸ்ன்றது தான் அதோட உண்மையான இங்கிலீஷ் வேர்டு. இந்த மாரி வித்தியாசமா இருக்கிறதெல்லாம் நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், கலை முதலிய அறிவியல் துறைகள் பற்றிய சொற்களை முறைப்படுத்தி அருஞ்சொற்களை விளக்குவதும் ஒரு வகை அகராதி ஆகும். இதனை அறிவுத்துறை அருஞ்சொல் விளக்க அகராதி எனலாம். அதாவது கிளாசரி. அதாவது கலை லிட்ரேச்சர் சம்மந்தமாவும், கலை தொடர்பு சம்மந்தமாவும் வார்த்தைகள கலெக்ட் பண்ணி, அறிவியல் துறைகள், அறிவுத்துறைகள் சம்மந்தப்பட்ட சொற்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து, அதுக்கு விளக்கம் குடுக்குற மாரி அகராதி இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து கிளாசரின்னு சொல்றாங்க. சயின்டிஃபிக்கான வார்த்தைகளுக்கு குடுக்குறது. துறை சம்மந்தப்பட்டது, சயின்டிஃபிக்கானது அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் குடுக்குறது தான் கிளாசரி. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து, இந்த அகர முதலில் இருக்கிற வகைகள். இத்தன வகையான டிக்ஷனரி இருக்கு. நம்ம காமனா பார்க்குற டிக்ஷனரி தான் உலகத்துல எல்லார் கையிலயும் இருக்கும்னு நெனைக்காதீங்க. டிக்ஷனரிலயே விதவிதமா இருக்கு. யாருக்கு எந்த மாதிரி டிக்ஷனரி வேணுமோ, அத வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சதுரகராதி. அது என்ன சதுரகராதி அப்டின்னா, தமிழ்ல தோன்றுன முதல் அகராதியே சதுரகராதி தான். அதனால நீங்க அகரமுதலி படிச்சா, சதுரகராதிய பத்தி தெரியாம போகவே முடியாது. இத கடந்து போகவே முடியாது பார்க்காம. ஏன்னா, முதல் அகராதியே சதுரகராதி. இதை தொகுத்தவர் வீரமாமுனிவர். வருஷம் 1732. புரியுதா? ஏன் இதுக்கு சதுரகராதின்னு பேர் வந்துச்சு? சதுரமா இருக்கனால சதுர அகராதியா? அப்படி கிடையாது. சதுர் அப்படிங்கிறதுக்கு 4 என்பது பொருள். இது ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. சதுர்னா 4. இந்த டிக்ஷனரியில 4 விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு சொல்லுக்கு பொருள், பெயர், அதாவது 4 என்பது பொருள். இது இங்க முடிஞ்சிருச்சு. பெயர், பொருள், தொகை, தொடை அப்படிங்கிற 4 விஷயத்த ஒரு சொல்லுக்கு குடுத்துருப்பாங்க. அந்த 4யும் விளக்குறதுனால சதுரகராதி. சதுரகராதி உருவாக்குனது யாரு? வீரமாமுனிவர். எது ஃபர்ஸ்ட் அகராதி? சதுரகராதி. சதுரகராதி மட்டும் தான் அவர் பண்ணாரா? அப்படின்னா இல்ல. வீரமாமுனிவர் இது இல்லாம நெறைய அகராதிகள் எழுதியிருக்காரு. தமிழ் டூ லத்தீன் அகராதி. டிரான்ஸ்லேட் பண்றது தமிழ்லேருந்து. லத்தீன் டூ தமிழ் அகராதி, தமிழ் டூ பிரெஞ்சு அகராதி, பிரெஞ்சு டூ தமிழ். ஏன்னா இது தெரிஞ்சா இது தெரியும்ல. அப்ப இதையும் மாத்தி போட்டும் பண்ணியிருக்காரு. போர்த்துகீசியம் டூ லத்தீன் தமிழ் அகராதி. பாருங்க, இவ்வளவுதும் வீரமாமுனிவர் இயற்றுனதுதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பிற அகர முதலிகள்.
இதுவரைக்கும் பார்த்தது இல்லாம வேற என்னென்ன விதமான அகர முதலிகள் இருக்கு? யார் யாரு வெளியிட்டாங்க? அப்படிங்கிறத பார்க்க போறோம். தமிழ் டு தமிழ் அகராதிய லெவிஸ் பால்டிஸ் அப்படிங்கிறவரு தமிழ் டு தமிழ் ஆல்ரெடி பண்ணியிருக்காரே வீரமாமுனிவர் அப்படின்னா, இந்த வந்து தமிழ் டு தமிழ் அவர் பண்ணல. தமிழ் டு ஆங்கிலம் தான் அவர் பண்ணியிருந்தாரு. இது தமிழ் டு தமிழே. தமிழ் வார்த்தைகளுக்கு தமிழ்லயே அர்த்தம் குடுக்குறது. அடுத்தது தமிழ் சொல் அகராதி. யாழ்ப்பாணம் கதிர்வேல். கதிர்வேல், கதிரைவேல் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க அவர. யாழ்ப்பாணம் கதிரைவேல் இவர் வந்து தமிழ் சொல் அகராதின்ற ஒரு இத வந்து உருவாக்கியிருக்காரு. அடுத்தது 20ஆம் நூற்றாண்டு தமிழ் அகராதி. இது எழுதுனது ராமநாதன். இது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்டின்னா, படங்களுடன் கூடிய முதல் ஓர் அகராதினா அது இதுதான். அதாவது பிக்சர் டிக்ஷனரில பூரா எழுத்துக்களும், வார்த்தைகளும் மட்டும் தான் இருக்கும். படங்களும் உள்ள போட்டு வெளிவந்த அகராதி வந்து பிக்சரோட வந்தது வந்து இதுதான் 20ஆம் நூற்றாண்டு அகராதி. இத எழுதுனது ராமநாதன் ரொம்ப முக்கியம். பழைய ராமநாதன் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா மிருகங்களையும் நடிக்க வச்சிருப்பாரு. நாயி, குதிரை, குரங்கு எல்லாம். அது மாரி படங்கள்ல வந்து நெறைய அந்த பிக்சர்ஸ், அனிமேஷன்ஸ் எல்லாம் நெறைய இருக்கும். ராமநாதன் படம்னாலே சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த படம் போட்டு மொத வெளிய வந்தது வந்து ராமநாதன் எழுதிய 20ஆம் நூற்றாண்டு தமிழ் அகராதி. அடுத்தது தமிழ் டூ ஆங்கில பேரகராதி வின்சுலோ. தமிழ் டூ ஆங்கிலம் ஆல்ரெடி வீரமாமுனிவர் எழுதியிருக்காரேன்னா, தமிழ் டூ ஆங்கிலம் எழுதுனது வின்சுலோ இல்ல. ஆக்சுவலா வீரமாமுனிவர் தான். இது வந்து என்ன தெரியுமா? தமிழ் டூ ஆங்கிலம் பேரகராதி. பேரகராதி எழுதுனது வின்சுலோ. அடுத்து தமிழ் டூ தமிழ் அகர முதலி மு. சண்முகம் 1985ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு பாடநூல் கழகமே இத வந்து வெளியிட்டாங்க. வருஷங்கள் முக்கியம்ப்பா. இதுக்கப்புறமும் சில வருடங்கள் வரும் இதுல. மொத்தத்துக்கு ஒரு 10 வருடம் கிட்ட இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்க மனப்பாடம் பண்ணியே தான் ஆகணும். ரொம்ப முக்கியம். அடுத்தது 1985ஆம் ஆண்டு தேவநேய பாவாணரின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலியின் முதல் தொகுதி வெளிவந்தது. பாருங்க இது ரொம்ப முக்கியம். பாவாணர் தான் செந்தமிழ் சொற்பிறப்பியல்ல ஒரு பேரகராதிய உருவாக்கியிருக்காரு. அதுலயும் ஃபர்ஸ்ட் பார்ட் எப்ப வெளிய வந்துச்சு அப்படின்னா, 1985ல முதல் தொகுதி. 1985ல. செகண்ட் பார்ட் எப்ப வந்துச்சுன்னா, 1993ஆம் ஆண்டு வெளியானது. இது படங்களை தந்த 2வது அகர முதலி ஆகும். இது செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலிலேயே 2வது தொகுதியிலயும் படங்களோட வருது. ஃபர்ஸ்ட் வந்தது ராமநாதன் அவர் அனுப்புனது. அவர் போட்டது. 2வது எதுல வந்து படங்களோட வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா, நீங்க தேவநேய பாவாணரோட சொற்பிறப்பியல் பேரகர முதலியோட 2வது தொகுதின்னு சொல்லணும். அடுத்தது அபிதான கோசம். தமிழ் கலை களஞ்சியங்களின் முன்னோடி ஆகும். இது ரொம்ப முக்கியமானது. இது 1902ல வெளியானது. தமிழ் கலை களஞ்சியங்கள். இப்ப கலைச்சொற்கள்லாம் தயாரிக்கிறோம். விக்கிபீடியான்னு நெறைய இது பண்றோம். என்சைக்ளோபீடியான்றோம். இந்த மாரி கலைக்களஞ்சியங்களுக்கெல்லாம் முன்னோடியா இருந்தது அபிதான கோசம் அப்படிங்கிறது. அடுத்தது சிங்கார வேலனார் தொகுத்து வெளியிட்ட அபிதான சிந்தாமணி. இலக்கிய சொற்களோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்து 1934ல் வெளியிட்டது. இதுவும் அதே மாரி முக்கியமானது. அதாவது அறிவியல், சயின்டிஃபிக் வார்த்தைகள் இருக்கு இல்லையா? அறிவியல் துறை சம்மந்தப்பட்ட வார்த்தைகளுக்கு அர்த்தங்கள போட்டு முதல்ல வெளிவந்த டிக்ஷனரி அப்படின்னா, அபிதான சிந்தாமணி. உங்களுக்கு வந்து அபிதான கோசமும், அபிதான சிந்தாமணியும் குழப்பம். 2 ஒரே மாதிரி இருக்கனால. அபிதான கோசம் கலைக்களஞ்சியங்களின் முன்னோடி. அபிதான சிந்தாமணி வந்து முதல்ல அறிவியல் துறையில வந்து பொருட்களை வெளியிட்ட நூல். அடுத்தது 1925ஆம் ஆண்டு பாவணந்தரின் தற்கால தமிழ் சொல் அகராதியும் 1937ஆம் ஆண்டு மதுரை தமிழ் பேரகராதியும் வெளிவந்தது. இது எல்லாத்துலயும் வருஷம் நீங்க படிச்சுக்கணும். ஏதாவது ஷார்ட்கட் வச்சோ இல்ல உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணியோ லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது நிகண்டு. அகர முதலி தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன் நிகண்டு பார்க்கணும்? நிகண்டுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நிகண்டுன்ற ஒரு நூல் மூலமா உருவானது தான் அகர முதலி. அதனால அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த நிகண்ட பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். நிகண்டுகளின் வழியே வந்ததுதான் அகர முதலி. இப்பெயர் முதலில் காணப்படுவது கிபி 1594ல்
இயற்றி முடித்த அகராதி நிகண்டு என்ற நூலின் பெயரிலே ஆகும். பாருங்க, 1594ல ஒரு நிகண்டு நூல் வருது. அந்த நிகண்டு நூல் பேரு அகராதி நிகண்டு. இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னா, சிதம்பர ரேவண சித்தர் என்னும் வீரசைவ புலவர். 2மே அவரோட பேர் தான். பெட் நேம். ஒண்ணு ரியல் நேம், ஒண்ணு பெட் நேம். இவர் எழுதின அகராதி நிகண்டு அப்படிங்கிற நூல் தான். இவர் இட்ட பெயரே இப்போது டிக்ஷனரி என்ற ஆங்கிலத்தில் கூறும் நூலுக்குரிய தமிழ் பெயரா அமைந்துவிட்டது. ஆங்கிலத்துல டிக்ஷனரின்னு வந்துருச்சு. அப்ப தமிழ்ல இதுக்கு டிக்ஷனரிக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இந்த அகராதி நிகண்டுன்ற நூல்ல இவர் அகராதின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். யாரு? சிதம்பர ரேவண சித்தர். அப்ப இந்த வார்த்தையே நல்லா இருக்கே, இதவே நம்ம வந்து டிக்ஷனரின்றதுக்கு தமிழ் வேர்டா வச்சுக்கலாம்னு இதுல இருந்து தான் எடுத்தாங்க. இப்ப தெரியுதா அகராதின்ற பேர் எதுல இருந்து வந்துச்சுன்னு? எடுத்துட்டாங்க. அப்புறம் இத வந்து பாவாணர் எப்படி மாத்துனாருன்னா, ஆதின்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அகர முதலின்னு மாத்துனாரு. இதுதான் அதோட வரலாறே. எதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு? இதுக்கு முன்னாடி வந்த ஒரு நிகண்டுல இருந்து அந்த வார்த்தையே வந்திருக்கு. அதனால தான் நிகண்டுகள பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அப்ப நிகண்டும் டிக்ஷனரியானா, நிகண்டு டிக்ஷனரி டைப் கிடையாது. அது வேற. அடுத்தது தமிழில் முதல் தோன்றிய நிகண்டு திவாகரம் என்பதாகும். இவ்வகை நிகண்டுகளில் முக்கியமானவற்றில் உள்ள சொற்களை எல்லாம் திரட்டி சதுரகராதி தந்துள்ளது. இப்ப சதுரகராதி தான் ஃபர்ஸ்ட் டிக்ஷனரி. அப்ப அது எதுல இருந்து சொற்களை எல்லாம் எடுத்திருக்கும்? இப்ப இருக்க டிக்ஷனரி முந்தின இது எடிஷன்ல இருக்கிறத பூரா அப்படியே காப்பி பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ மட்டும் சேர்த்துட்டு போயிடுறாங்க. ஆனா முதல்ல சதுரகராதி எழுதும்போது வீரமாமுனிவர் சொற்களை எல்லாம் எதுல இருந்து எடுத்தாருன்னா, கிட்டத்தட்ட பாதிக்கு மேல சொற்கள வந்து இந்த நிகண்டு நூல்கள்ல இருந்து தான் எடுத்து அதுக்கு மீனிங் குடுத்திருக்காரு. அடுத்தது ஆங்கிலத்தில் டாக்டர் ஜான்சன் தனது அகராதியை 1755இல் வெளியிட்டார். அதற்கு சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சதுரகராதி தோன்றியதாகும். பாருங்க, இங்கிலீஷ்ல டிக்ஷனரிய வந்து ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே 25 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ்ல சதுரகராதி வெளிவந்துருச்சு. அப்ப ஆங்கிலேயர் டிக்ஷனரி ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்தது புது சொற்களை சேர்ப்பதும் கலை குறியீட்டு மொழி அகராதிகளையும் கொடுந்தமிழ் திசைச்சொல் பற்றிய அகராதிகளையும் சொற்பிறப்பு அகர முதலிகளையும் இயற்றுவதும் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு இன்றியமையாத பெரும் செயல்களாகும். சுருங்கச் சொல்லின் ஆங்கிலத்தில் உள்ள நூதன ஆங்கில பேரகராதியின் முறைகளை முற்றும் தழுவி ஒரு தமிழ் பேரகராதி இயற்றுதல் தமிழ் அறிஞர்களது கடமைகளில் ஒன்றாகும். என்ன சொல்றாங்கன்னா, புதுசா ஒவ்வொரு துறையும் வரும்போது அந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை நம்ம இதுல சேர்க்கணும். அப்பதான் தமிழ் அழியாம இருக்கும். அது மாதிரி திசை சொல்கள் அப்பப்போ உள்ள வந்து சேர்ந்துரும். திசை சொல்னா என்னது? பக்கத்து ஊரை சேர்ந்தது, பக்கத்து மாநிலத்தை சேர்ந்த வார்த்தைகள்லாம் உள்ள கலக்கும்போது, அந்த வார்த்தைகள வந்து அப்படியே பயன்படுத்தாம, அதுக்கு நிகரான தமிழ் வார்த்தைகள கண்டுபிடிச்சு, இனிமேல் இப்படி பயன்படுத்துங்க. அப்படின்னு சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. இதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கோ, அது மாதிரி எப்படி இங்கிலீஷ் பெரிய டிக்ஷனரி இருக்கோ, அது மாதிரி தமிழ்லயும் எல்லா துறை சார்ந்த வார்த்தைகளையும் கண்டுபிடிச்சு, அதுக்கு ஒரு பெரிய டிக்ஷனரி போட வேண்டியது இப்ப இருக்க தமிழ் அறிஞர்களோட கடமை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நெறைய புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. கம்ப்யூட்டர் வருது, நெறைய அம் க மிஷின்ஸ் எல்லாம் நெறைய வருது. இப்ப அதுக்கு எல்லாமே நம்ம தமிழ்ல வார்த்தைகள் இருக்கணும். இப்ப சிப் அப்படின்னு வந்துச்சு. ஐசி சிப் கம்ப்யூட்டர்ல போடுறாங்க. ஐசி இன்டகிரேட்டட் சிப் அப்படின்னு சொல்றோம். இப்ப சிப் அப்படின்னே நம்ம சொல்லினா, இத தமிழ்லயும் நம்ம இப்படியே பயன்படுத்தலாம். சிப்கள் அப்படின்னே யூஸ் பண்ணலாம். ஆனா இப்படியே நான் வருஷம் பூரா பழகுனா, தமிழ் வார்த்தையே இல்லாம இது மாரி பல வார்த்தைகளுக்கு வந்து ஆங்கில வார்த்தையே நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சுருவோம் இல்லையா? இப்ப என்ன செய்றாங்க? சிப் அப்படிங்கிறதுக்கு இப்ப சில்லு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ்ல சில்லுகள், சில்லு. அப்போ இது மாதிரி ஒவ்வொன்னுக்கும் தமிழ்ல வார்த்தை இருக்கணும். இருக்கு. ஓகேவா? ஒருவேளை 1, 2 மிஸ் ஆயிருந்தா கூட, அதையும் கண்டுபிடிச்சு போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அகரமுதலி, தமிழ் அகரமுதலின்னே கவர்மெண்ட் ஒண்ணு உருவாக்கியிருக்காங்க. தமிழ் அகரமுதலி. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். குரூப் 2 மெயின்ஸ்காரங்களுக்கு இது வந்து ஒரு டீட்டெயிலா எழுதுற ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொஸ்டின். தமிழ் அகரமுதலின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே தனியா இருக்குப்பா.
கவர்மெண்ட் வந்து அதுக்காக நெறைய ஸ்பெண்ட் பண்ணி நெறைய விஷயங்கள வந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, புது புது கலைச்சொற்கள கண்டுபிடிச்சு உருவாக்க வேண்டியது இவங்களோட அ பொறுப்பு. இத வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து இத பத்தி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல சொல்லியிருப்பேன். நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல முந்தைய ஆண்டு முக்கிய நடப்பு நிகழ்வுகள்னு சொல்லி தனியா ஒரு பிளேலிஸ்ட். இதுக்கு முன்னாடி நடந்த 4, 5 வருஷம் முக்கியமானதெல்லாம் தொகுத்து குடுத்துட்டு இருக்கேன். அதுல தமிழ் ரிலேட்டடா தமிழ வளர்க்கறதுக்காக பண்ணப்பட்டதுல வந்து இந்த தமிழ் அகரமுதலி பத்தி நான் சொல்லியிருப்பேன் பாருங்க. தமிழ்லயும் அகரமுதலின்னு ஒண்ணு தனியா இருக்கு. அது தெரிஞ்சுக்கோங்க. தமிழுக்குன்னு விக்கிபீடியா இருக்கு. இதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்டின்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு அ தமிழ் வார்த்தை இல்லாம எதுவுமே இல்ல. இப்போ காஃபி அப்டின்னோன்னு வச்சுக்கோங்க. கொட்டை வடிநீர், குழம்பி நீர் அப்டிலாம் சொல்றாங்க. டீ அப்டின்னா தேநீர் அப்டின்னு சொல்றோம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் வார்த்தைய நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஆப்பிளுக்கு கூட ஏதோ வார்த்தை இருக்குன்னு நெனைக்கிறேன் தமிழ்ல. சுத்த தமிழ் வார்த்தை. கேரட்டுக்கு இல்ல. கேரட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஒருவேள உங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து கேரட்டுக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா, கமெண்ட்ல சொல்லுங்கங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். மத்தவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இந்த மாதிரி வார்த்தைகள் இல்லாம போயிறக்கூடாது. தமிழ்ல இல்லாத வார்த்தையே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத செய்ய வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்றது தான் இந்த லாஸ்ட் பேராகிராஃப். ஏன்னா, ஒரு நம்ம தமிழுக்கு செந்தமிழ்ன்ற ஒரு பட்டம் குடுத்துருக்காங்க அப்படின்னா, தனித்து இயங்கும் தன்மை இருக்கணும் அதுக்கு. வேற எந்த மொழியிலிருந்தும் வார்த்தைகள கடன் வாங்குற மாரி இருக்கக்கூடாது. அத வந்து நம்ம எப்பயுமே அத நிரூபிக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த மாரி இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கணும். புதுசு புதுசா துறைகள் வரும்போது, இப்ப டிக்ஷனரில அப்படிதான் பண்ணுவாங்க. வருஷம் வருஷம் நீங்க நோட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. இந்த வருஷம் நம்மளோட தமிழ் பேரகராதியில சேர்க்கப்பட்ட வார்த்தைகள். இங்கிலீஷ்ல எப்படி வந்து டிக்ஷனரிக்கு இந்தந்த வார்த்தையெல்லாம் புதுசா சேர்த்துருக்கோம்னு சொல்லி இங்கிலீஷ் டிக்ஷனரியும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க வருஷம் வருஷம். நியூஸ் பேப்பர்லயும், ஆர்டிகில்லயும். இந்த வருஷம் புதிதாக சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் இதெல்லாம் அப்படின்னு. அது மாரி தமிழ்லயுமே வருஷம் வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாரி வார்த்தைகளுக்கு புதுசா வந்து இப்படி தமிழ்ல வார்த்தைகள் கண்டுபிடிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டிருக்கு. நம்மளோட தமிழ் பேர் அகராதியில அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு 10, 20 வார்த்தை, 50 வார்த்தை அப்படி சேர்ப்பாங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது கடைசியா தமிழ் வளர்ச்சிக் கழகம். முதல் கலை களஞ்சியத்தை தொகுத்து தமிழ் வளர்ச்சிக் கழகம் வெளியிட்டது. அதாவது இந்த மொத்த கலைக்களஞ்சியத்தையும் தொகுத்து தமிழ் வளர்ச்சிக் கழகம்ன்ற ஒரு அமைப்பு மொத 10 தொகுதிகளா ஒரு புக்கா ரிலீஸ் பண்ணுது இந்த டிக்ஷனரிய. இக்கழகம் குழந்தைகள் கலைக்களஞ்சியம், நாக கலைக்களஞ்சியம், இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் முதலிய பல கலைக்களஞ்சியங்களையும் வெளியிட்டுள்ளது. இது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி மத்த விஷயங்களுக்காகவும் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தமிழ் நூல்கள். மனவை முஸ்தபா அறிவியல் சார்ந்த துறைவாரியான கலைச்சொல் அகர முதலிகளை தொகுத்து கலைச்சொல் அகர முதலிகள் 1960ஆம் ஆண்டு தொகுக்கப்பட்டன. ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, அபிதான சிந்தாமணி வந்து கலைச்சொல் அறிவியல் சார்ந்த வார்த்தைகளை தொகுத்து கொடுத்த ஒரு டிக்ஷனரி. முதல்ல செஞ்ச டிக்ஷனரின்னு. அதுக்கடுத்து மனவை முஸ்தபா அப்படிங்கிறவரும் அறிவியல் சார்ந்த இந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் தொகுத்து கலைச்சொல் அகர முதலிய வந்து வெளியிட்டிருக்காரு. எப்பன்னா 1960ல. அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம்னு ஒரு நூல் வெளிவந்திருக்கு 1991ல. இதுல இருக்க எல்லா வருஷங்களுமே முக்கியம். மனப்பாடம் பண்ணணும் நீங்க. இதுக்கு வந்து அதே மாதிரி இந்த அகர முதலின்ற டாபிக்கே ரொம்ப முக்கியம். இதுல எதையும் மிஸ் பண்ணிராம படிங்க. ஏன்னா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் உறுதியா வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால தெளிவா படிங்க. ஓகே, திரும்ப அடுத்த இன்னும் ஒரு தமிழ் அறிஞர்கள்ல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தேங்க் யூ. பாய்.